சில குட்டி தேவதைகளை தம் வசப்படுத்தி கொண்டு மாந்திரிகம் செய்கின்ற மந்திரவாதிகளுக்கு நம் பங்காராமா மீது பொறாமை ஏற்பட்டது. ஏது நம்ம பொழப்பையும் இந்த அடிகளார் கெடுத்து விடுறாரே, நம்ம நீரில் மாந்திரிகம் செஞ்சு வச்சா கூட அதை எடுக்கிற சக்தி இந்த அடிகளாருக்கு எப்படி வந்தது? எப்படியாவது அடிகளாரோட தொண்டையை நம்ம கட்டிடணும், அருள்வாக்கு சொல்கிறத நம்ம தடுத்துடணும். அதுக்கான மாந்திரிகத்தை செஞ்சு அப்போது உள்ள கோவில் வாசலுக்கு முன்னாடி உள்ள சுவிட்ச் பாக்ஸில் கொண்டு வச்சுட்டாங்க. அங்கே வச்சுட்டா அம்மாவுக்கு அவங்க செய்கிற மாந்திரிகம் கேட்டுருவான், இல்லை அம்மா கரண்ட் ஷாக் வந்துருமா. அப்படி ஒரு திட்டம் அவங்களுக்கு. அம்மா ஆலயத்தை சுற்றி வந்து அருள்வாக்கு சொல்ல துவங்கின அம்மா டக்குன்னு ஏஞ்சி போய் அந்த சுவிட்ச் பாக்ஸை திறக்கிறாங்க, கையில் க்ளவுஸ் எதுவும் போடாக. இதை பார்த்த பக்தர்கள் எல்லாரும் அப்படியே நெஞ்சு உருகி போகிறாங்க, அதை வச்சு போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல. என்னாகுமோ அந்த பங்காரம்மாவுக்கு, அம்மா கையில் எதுவும் ஆயுதம் இல்லாத சுவிட்ச் பாக்ஸை கரண்டெல்லாம் பிடுங்குறாங்களே அப்படின்ட்டு பார்த்தா, அதுலேருந்து தகதகன்னு ஒரு தகடை எடுத்து அம்மா ஒரு தொண்டரிடம் காட்டி, இதை எரித்து விடு, என் பாலகன் யாரென்று நினைத்து இப்படி செய்கிறானுங்க, என் பாலகன் தொண்டையை கட்டவும் அவன் அருள்வாக்கு சொல்கிறதை தடுக்கவும் இப்படி செய்கிறார்கள் பைத்தியக்காரர்கள் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு சாதாரணமாக அருள்வாக்கு சொல்ல துவங்கிட்டாங்களாம். மற்றொரு நாள் புற்று மண்டபத்தில் உட்காந்து அம்மா அருள்வாக்கு சொல்ல அமர்ந்திருக்காங்க. வேற ஒரு மந்திரவாதி அம்மா என்னை விட்டுரு, அம்மா என்னை விட்டுருன்னு அவ்வளோ கதறானாம். பக்கத்தில் இருந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் அதை பார்க்குறாங்க. ஆனால் டக்குன்னு உள்ளே போக முடியல. ஏன்னா அம்மாவோட பர்மிஷன் இல்லாத தொண்டர்கள் யாரும் உள்ளே போக முடியாது. அப்புறமா அவனே தெரிச்சு ஓடி வெளியில் ஒடியாரான். இதை பார்த்துட்டு விட்டுரு, வெளியில் வந்தோம், அம்மா என்னை விட்டுரு, அம்மா என்னை விட்டுரு, என்னை விட சொல்லுன்னு கதறான். அதை பார்த்து அங்கே இருந்த சக்திகளில் கோபிநாத் அவர்களுங்கிறவர், ஏன்டா அவனை யாரோட பிடிச்சி வச்சுருக்கா, ஏன்னா விட்டுன்னு கதற அப்படின்னு கேட்டோடனே, இல்லைங்க சக்தி, என்ன அம்மாவை என்னை விட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் போயிட்டு அம்மாட்ட, அம்மா என்னம்மா அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை, என்னோடய சக்தியை பறிக்கணுன்ட்டு அவன் என் உள்ளங்கையை வந்து பிடிச்சான். நான் அவனை வந்து என்னோட காலை பெருவிரலை தான், காலோட பெருவிரலை தரையில் ஊனி வச்சுருக்கேன். அப்படின்னா அவன் தொண்டையை தான் அவன் என்னை விட்டுருன்னு கதறான். இந்த காலை எடுத்து விட்டுட்டேன்னு போய் சொல்லுடா அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். இது மாதிரி மாந்திரிகம் செய்து மந்திரவாதிகள் பல தொல்லைகளையும் கொடுத்து வந்தாங்க. நம்ம பங்காரம்மா அடிகளாரம்மா கடந்து வந்த பாதை கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதை. இதையும் மீறி அம்மா அதையும் சமாளித்து கொண்டு நம் பக்தர்களுக்கும் அம்மாவின் பக்தர்களுக்கும் அருளை வாரி வாரி அம்மா வழங்கினாங்க. இப்போவும் ஜீவ சமாதியில் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சக்தி.